ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போடணும். அந்த கேப்பில் நான் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மட்டனை போட்டுக்கணும். மட்டனை போட்டு நல்லா நமக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுக்கிட்டு, வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி இருக்குது, அந்த குழம்பு மசாலா பொடியை நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுட்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வரவும் தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றணும். தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றின உடனே ஒரு லைட்டாக ஒரு கிண்டு மட்டும் கிண்டிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு ஒரு 10 விசில் கிட்ட விட்டு எடுத்தால் நல்லா ரெடி ஆயிரும். இப்போ நான் வீட்டில் அரைச்ச மாவில் நல்லா பஞ்சு போல் இட்லி வரும். இந்த இட்லி மாவில் எங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்து நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடணும். எங்கள் இதில் வந்து எண்ணெய் தடவுற ஹாட் பாக்ஸு, எண்ணெய் தடவுற இது இட்லி பாத்திரம், அதனால் அதை கரண்டி வச்சு தான் எடுக்கணும். எடுத்து ஹாட் பாக்ஸில் மாற்றியாச்சு. நல்லா பஞ்சு போல் இட்லி நம்மளுக்கு தயார். இப்போ அதை நம்ம சாப்பிட்லாம். அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி இது மட்டன் குழம்பு, அந்த மட்டன் குழம்பு கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சுருந்தோம். அந்த தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும்.